நியூட்ரிஷன் அப்படின்றதுல சில அவசர கால உதவிகள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில விரல்களை வந்து பயன்படுத்தி எமர்ஜென்சி இதுவை வந்து மேனேஜ் பண்ணலாம். அதில் வந்து கட்டை விரலும் ஆள்காட்டு விரலும் தொட்டு மற்ற விரல்களை நேராக வைத்து சிறிது நேரம் இருக்கும்போது தலைவலி, தூக்கமின்மை, கவலை சரியாகும். அடுத்தபடியாக ஆள்காட்டி விரல் கட்டை விரல் அடியில் வைத்து கட்டை விரலானது ஆள்காட்டை அழுத்தி பிடித்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா ரத்த ஓட்டம் சீராகும், வாயு தொல்லை சரியாகும். அடுத்து நடுவிரல் கட்டை விரல் அடியில் வைத்து கட்டை விரலை அழுத்தி பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா காது பிரச்சனை, இதய பிரச்சனை, தசைவலி, தைராய்டு பிரச்சனை போன்றவைகளுக்கு முதல்வையாக இருக்கும். அடுத்து மோதிர விரல் கட்டை விரல் நுனியை தொட்டு அழுத்த அதனால் என்ன ஆகும்னா மூளை சுருள் புத்துணர்ச்சி அடையும். அடுத்து மோதிர விரல் கட்டை விரல் அடித்து அழுத்தி பிடிக்கும்போது வயிறு, உடல் வெப்பம் சரியாகும். சொந்த விரல் கட்டை விரல் நுனியை தொட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா தோல் நோய்கள் வந்து சரியாகும். அடுத்து மோதிர விரல் சுண்டு விரல் கட்டை விரல் நுனியை வைத்து அழுத்தும் போது கண் நோய்கள் சரியாகும். அடுத்து மோதிர நடுவிரல் கட்டை விரல் அழுத்தும் போது உடலில் உள்ள மலக்கழிவுகள் வெளியேறும். அடுத்து மோதிர விரல் நடுவிரல் கட்டை விரல் அடியில் வைத்து அழுத்தும் போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். அடுத்து இரு கை விரல்கள் சேர்த்து கட்டை விரலை அழுத்தி நேராக வைத்து பிடிக்கும் போது வர ஜலதோஷம், டயர்ட்னஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி அமர்ந்து கொண்டு படுத்துக்கொண்டு மனத்தொலையை 30 முதல் 50 வரை சுருக்கி விரிவடைய செய்வதனால் நரம்பு மண்டலம் சீராகும், மலச்சிக்கல் சரியாகும். இது மட்டும் இல்லாமல் இதய பிரச்சனை வரும்போது சிபிஆர் பயிற்சி அப்படின்றத நெட்டில் பார்த்து கற்றுங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தொண்டையில் குழந்தைகள் ஏதாவது மாட்டிட்டாலோ பெரியவங்க ஏதாவது மாட்டிட்டாலோ அதுக்கும் ஏதோ ஒரு பயிற்சி சொல்கிறாங்க, அதையும் பார்த்து கற்றுக்குங்க. தேங்க்யூ.